மழைக்கு தற்காலிகமாக ரெஸ்ட். மீண்டும் சென்னையில் மழை எப்போது? தேதி குறித்துள்ளார் தமிழ்நாடு வெதர்மேன். வடகிழக்கு பருவமழை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மிதமான மழை பெய்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததால் கனமழைக்கு வாய்ப்பில்லை என தனியார் வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். பூண்டி உள்ளிட்ட ஏரிகளும் நிரம்பியுள்ளன. அது மட்டுமின்றி அப்படி வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த பருவமழை காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மழை வெளுத்து வாங்கியது. தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வலுவிழந்தது. இதன் காரணமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு மிதமான மழையும் பெய்தது. அடுத்த சில நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு பருவமழை தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னைக்கு கடைசி மழையை கொடுத்துள்ளது. இந்த வடகிழக்கு பருவமழையால் பூண்டி அணை மீண்டும் நிரம்பிவிட்டது. தற்பொழுது சென்னையில் உள்ள அனைத்து ஏரிகள் 95% நிரம்பிவிட்டது. இதனால் பயப்பட எதுவும் இல்லை. மேலும் கனமழை இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் 82 மில்லிமீட்டர் மற்றும் நகரி நீர்பிடிப்பு பகுதிகள் 70 மில்லிமீட்டர் மழையும் பெய்திருக்கிறது. ஏற்கனவே பூண்டி ஏரியிலிருந்து நீர் திறக்கப்பட்ட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தவர், மறுபுறம் ரெட் ஹில்ஸ் மற்றும் செம்பரம்பாக்கம் கூட 90% அளவு தண்ணீர் நிரம்பியுள்ளது. அடுத்ததாக டிசம்பர் மாதம் இறுதியில் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை எதிர்பார்க்கலாம். ஜனவரியில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிறது. பெரும்பாலும் அப்படி ஜனவரியில் இலங்கைக்கு அதிகபட்ச மழை பெய்யும். தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டாவில் இந்த மாத இறுதியில் மழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதியின் கடைசி நாளான இன்று தூத்துக்குடி, ராமநாதபுரம், வேலூர், திண்டுக்கல், மதுரை, நெல்லை, தென்காசி, திருவண்ணாமலை, நாமக்கல், சேலம், ஈரோடு, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, நீலகிரி, கோயம்புத்தூர் பகுதிகளில் மழை பெய்யும் என்றும், அதே நேரத்தில் பெரிய மழை பெய்யாது, ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.